நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத ஒரு பாழுங்கிணற்றுக்குள் அன்று தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். ஊரை சுற்றி நின்று கத்தி கதறி ஆர்ப்பரிக்க அந்த செவ்வக கிணற்றுக்குள் ஒரு இரும்பு குண்டை இறக்கி அலசி ஆராய்ந்தனர். அடுத்த நொடியே அவர்கள் எதிர்பார்த்த அந்த பயங்கரம் வெளியே வந்தது. அந்த கணம் தாய்மார்களின் அழுகுரலும் அதிகரித்தது. அந்த கருப்பு மூட்டையில் இருந்தது ஒரு ஆணின் சடலம். 8 மாதங்களாக தொடர்ந்து வந்த ஒரு மர்மத்திற்கான விடை. ஆம், கடந்த 8 மாதங்களாக காணாமல் போனதாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த நபரை கொன்று கிணற்றுக்குள் வீசியிருக்கிறார்கள். இந்த பயங்கரத்தை செய்த கையவர்களைத்தான் போலீசார் மங்கி குல்லா போட்டு காரில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கொன்று வீசப்பட்டவர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்த வடிவேல். 30 வயதாகும் இவர் கோழிகளை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டுநர். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்பாளையத்தைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் வடிவேல். இருவரும் தனியே வசித்து வந்த நிலையில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வடிவேல் திடீரென காணாமல் போனதாக அவிநாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் திவ்யா. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வடிவேலை வலை வீசி தேடி இருக்கிறார்கள். ஆனால் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. மேலும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி, பல்லடம் உட்கோட்ட சப்டிவிஷன் டிஎஸ்பி அனைவரையும் சந்தித்து 2வது முறையாக மனு கொடுத்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து துரிதமாக எங்களுடைய வடிவேல் அவர்கள் உறவினர் வடிவேலை கண்டுபிடித்தர வேண்டும் என்று வழக்கு போட்டுள்ளோம். மாதம் 1, 2 என 8ஐ தொட்டிருக்கிறது. இருந்தும் கூட வடிவேல் பற்றி எந்த துப்பும் துளங்கவில்லை. இந்நிலையில்தான் திவ்யாவின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. உடனே திவ்யாவின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்ததில் அவர் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி என்பவருடன் அதிக நேரம் பேசி வந்தது தெரிந்தது. அடுத்த கணமே திவ்யாவை பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர். அதில்தான் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மாமியாரே வடிவேலை கொன்று கிணற்றில் இறக்கிய உண்மை வெளிவந்திருக்கிறது. நாங்கள் இங்கு வந்து பார்த்த பொழுது அவிநாசிபாளையத்து அருகில் இருக்கக்கூடிய கிணத்திலே வடிவேல் அவர்கள் கொலை செய்யப்பட்டு கடந்த 8 மாதத்துக்கு முன்பே கொலை செய்யப்பட்டு பாலித்தீன் கவரிலே கட்டப்பட்டு கல்லை கட்டி உள்ளே இருக்கிறார் என்று காவல்துறையினர் தகவல் சொன்னார்கள். இந்த பயங்கரத்திற்கான காரணம் 7 லட்சம் ரூபாய் பணம். திவ்யா போனில் பேசி வந்த பாலாஜி திவ்யாவின் தாய் மரியாளின் கள்ளக்காதலன். ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்த பாலாஜிக்கும் மரியாளுக்கும் கடந்த 20 ஆண்டுகளாக ரகசிய உறவு இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 1 வருடத்திற்கு முன் வடிவேலுக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்ததில் 7 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்திருக்கிறது. அந்த மொத்த பணத்தையும் வடிவேலுக்கு தெரியாமல் திவ்யாவும் அவரது தாய் மரியாளும் போட்டி போட்டு செலவழித்திருக்கிறார்கள். அவசர தேவைக்கு வடிவேல் பணம் கேட்டபோது இருவரும் பணத்தை செலவு செய்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனால் கடுப்பான வடிவேல் பணத்தை கேட்டு திவ்யாவை அடித்து துன்புறுத்தி வந்திருக்கிறார். மகள் இப்படி அனுதினமும் அடி வாங்குவதைக் கண்டு தாங்க முடியாத தாய் மரியாளோ நடந்ததை கள்ளக்காதலன் பாலாஜியிடம் கூறி கண்ணீர் வெடித்துள்ளார். காதலியின் கண்ணில் அழுகையை பார்த்ததும் கொதித்தெழுந்த பாலாஜி அத்தனைக்கும் காரணமான வடிவேலை இருக்கும் இடம் தெரியாமல் முடிக்க சபதம் எடுத்திருக்கிறார்.
இதற்காக திவ்யா, அவரது அம்மா மரியாள், அப்பா தேவராஜ் மற்றும் சில நண்பர்களுடன் கொலை திட்டம் போட்டு களத்தில் இறங்கியிருக்கிறார் பாலாஜி. சம்பவத்தன்று வடிவேலை பணம் தருவதாக கூறி வீட்டிற்கு வரவழைத்து தென்னமர வண்டுகளை கொல்லும் சல்பாஸ் மாத்திரையை கொடுத்துள்ளனர். அந்த மாத்திரை வடிவேலுவின் நாடி நரம்புகளை செயலிழக்க செய்து மரணிக்க வைத்திருக்கிறது. 3 பேர் வண்டியில் போனாங்க. அந்த அன்னைக்கு கேட்டதுக்கு வண்டிக்கு போயிட்டான். அவனு அங்க இருக்கிறான்னு இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அப்புறம் இப்பதாங்க தமிழவே வந்திருக்குதுங்க. இப்படி வடிவேலுவை கொடூரமாக கொன்ற அந்த கும்பல் தார்பாயினுள் சடலத்தை மூட்டை கட்டி திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள சதீஷ் என்பவரது கிணற்றில் வீசிவிட்டு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கள்ளக்காதலன் பாலாஜி, திவ்யா, அம்மா மரியாள், அப்பா தேவராஜ், கரூரை சேர்ந்த முத்து, உசிலம்பட்டியைச் சேர்ந்த பவுன்ராஜ், காட்டூர் புதூரைச் சேர்ந்த தேவேந்திரன் ஆகிய 7 குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.